அதிமுக பாஜக இடையே இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா மட்டும்தான் கூட்டணி ஆட்சி என்று திரும்ப திரும்ப சொல்லிவிடுகிறார். இந்த விஷயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஏபிஎஸ் தற்போது பதிலளித்துள்ளார். அவர் சொல்லியிருக்கும் பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி என்பது இங்கில்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்று விடையை சொல்லியுள்ளார். அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். யார் அந்த முயற்சியை செய்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வாய்ப்பில்லை, அப்படி செய்ய முடியாது, கூட இருக்கும் கட்சியால் தான் செய்ய முடியும். எனவே அதுவும் பாஜகவுக்கு தான். அதிமுக பாஜக இடையே இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை. பாஜக வெளியேறினால் அதிமுக கூட்டணியில் விசிக இடம்பெறுமா என்ற கேள்வி யூகமானது என்று பலமுறை சொல்லியுள்ளேன். அப்படி ஒரு நிலை வரும்போது கேளுங்கள், பதில் சொல்கிறேன் என்று கூறியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 29 வயது இளைஞர் அஜித் போலீஸ் விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையை மூடிமறைக்கும் வேளையில் போலீசாரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் போலீசார் விசாரணையின் போது தாக்கப்படுவதில்லை, ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர். சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் அப்பாவிகளை போலீசார் விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 பேர் போலீசார் விசாரணையின் போது மரணமடைந்துள்ளனர். ஆனால் முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையுமின்றி இருக்கிறார். இதற்காக போராடும் திருபுவனம் மக்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம். உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அன்புமணி தவறான முன்னுதாரணம் ஆகிவிடுவாரோ என்று பயமாக உள்ளது என அருள் எம்எல்ஏ கூறியுள்ளார். தந்தைக்கு கட்டுப்பட மறுக்கும் அன்புமணியின் செயல்பாடு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது. பாமகவில் அதிகாரம் எல்லாம் ராமதாசுக்குத்தான். பாமகவில் பொறுப்பாளர்களை நியமிக்கவோ மாற்றவோ முழு அதிகாரம் படைத்தவர் ராமதாஸ் மட்டுமே என அருள் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி புறநகர் ரயில் கட்டணம் மற்றும் சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணம் மாற்றமின்றி அதே கட்டணத்தில் நீடிக்கிறது. தொலைதூர ரயில்களில் சாதாரண வகுப்புகளில் 500 கிலோமீட்டர் வரை கட்டணம் உயர்வு இல்லை. 500 முதல் 1500 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு 5 ரூபாயும், 1001 முதல் 2500 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு 10 ரூபாயும், 2501 முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு 15 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்த மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்பவர் காரில் வைத்திருந்த தன்னுடைய தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் நிகிதாவிற்கு உதவி புரிந்த கோயில் பாதுகாவலர் அஜித்குமார் என்பவரை காவல்துறையினர் வெள்ளிக்கிழமையே அழைத்து விசாரித்து அனுப்பியுள்ளனர். காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் விசாரணையில் இருந்தபோது திடீரென உயிரிழந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இந்த லாக்அப் மரணம் தொடர்பாக திருபுவனம் தனிப்படை காவலர்கள் 6 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை லாக்அப் மரணம் தொடர்பாக பாஜக மாநில தலைவரும் எம்எல்ஏ மற்றும் பாஜக சட்டமன்ற தலைவருமான நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், இதுவரை திமுக ஆட்சியில் 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதலமைச்சரின் வேலையா? தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? தொடர் காவல் மரணங்களுக்கு முதலமைச்சர் கூறப்போகும் பதில் என்ன? இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது? மக்கள் கேட்கிறார்கள் என்று 9 கேள்விகளை எழுப்பியுள்ளார். பூவை ஜெகன்மூர்த்தியை முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் தனக்கும் இந்த கடத்தலுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை நீதிபதி ஜெயச்சந்திரன் தள்ளுபடி செய்தார். இதை எதிர்த்து பூவை ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த கடத்தலுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் சம்பந்தமில்லை. இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தியிடம் காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளது. அவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என்று அவரது தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதி மனோஜ் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் பதிலளிக்க தமிழ்நாடு காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டது. மேலும் பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கியும் 25,000 ரூபாய் பிணைத் தொகை கட்டி வழக்கமான முன்ஜாமீனை பெற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அறிவித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கையை பெறவில்லை. அது மட்டுமின்றி இந்த கூட்டணிக்கு வருவதற்கு பிற அரசியல் கட்சிகளும் தயக்கம் காட்டுகின்றன. எனவே அதிமுக தரப்பிலிருந்து யாராவது ஒரு முக்கிய பிரமுகர் டெல்லிக்கு சென்று பாஜக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருப்பதால் இந்த கூட்டணிக்கு பலவீனம் தான் ஏற்பட்டுள்ளது, எனவே நீங்கள் தயவு செய்து கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள், நாங்கள் மற்ற கட்சிகளை வைத்து விஜயையும் வைத்து திமுகவை முதலில் வீட்டுக்கு அனுப்புகிறோம், அதன் பிறகு நாம் ரகசியமாக கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் சமீபத்தில் அளித்த யூடியூப் பேட்டிகளில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.